சங்கரன்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய விடிய பெய்த கனமழையின் காரணமாக சங்கரன்கோவில் சுரண்டை சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கீங்க. மழையினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு மணிகண்டன்? தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் கனமழையானது நேற்று காலை முதல் பெய்து வந்த நிலையில் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் மழைநீர் சூழ்ந்து காட்சியளிக்கிறது. சங்கரன்கோவில் சுரண்டை செல்லும் சாலையில் பிரதான சாலையான இந்த சாலை கேரளாவுக்கு செல்லக்கூடிய கனரக வாகனங்கள் செல்லக்கூடிய வகையிலும் இந்த சாலை இயங்கி வருகிறது. அதே போல நேற்று காலை முதல் பெய்த கனமழை காரணமாக சுரண்டை செல்லும் பாதையில் உள்ள பாலத்தில் மழை உள்ளே அடைப்பு ஏற்பட்டு இருப்பதால் மழை நீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் வரை இந்த மழை நீர் தேங்கி நிற்பதால் அதனை அகற்றும் பணி, அடைப்புகளை சீரமைக்கும் பணியிலும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் வட்டாட்சியர் மேற்பார்வையில் அடைப்பு சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதே போல சங்கரன்கோவில் சங்கரநாராயணர் சுவாமி திருக்கோவிலுக்குள்ளும் மழை நீர் புகுந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் இன்று கார்த்திகை திருநாளையொட்டி வரக்கூடிய பக்தர்கள் கோவிலுக்குள் மழை நீரில் நின்றபடியே சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அதே போல அருகில் உள்ள இந்திரா நகர், முல்லை நகர் பகுதிகளிலும் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் புகுந்துள்ளது. இதனால் இந்திரா நகர் பகுதிகளில் 20க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள்ளும் மழை நீரானது புகுந்தது. முல்லை நகர் பகுதியிலும் மழைநீர் புகுந்து அப்பகுதியில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் அனைவரும் அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகளில் தங்க வைக்கப்பட்டு தற்போது பாதுகாப்பான சூழ்நிலையில் உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.